ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஆமா கரெக்ட். நீங்க இப்போ வீடியோல பார்க்குறீங்கல்ல, ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் லிரிக்ஸ் வீடியோ எடிட்டிங் தான் பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கும். ஸோ அதையும் ஆன்ல போட்டுக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்க போகுது. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸிங்காக இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அந்த ரேஷியோ, ரிசொல்யூஷன், ஃப்ரேம் ரேட்டு, பேக்ரவுண்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான சாங் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு டெம்ப்ளேட் வரும். ஸோ அந்த டெம்ப்ளேட் நான் கொடுக்குறேன். அதை நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சுக்கோங்க. ஸோ அதோட மேக்கிங் வீடியோ வேணுனாலும் சொல்லுங்கள். ஸோ செப்பரேட்டாக அது ஒரு வீடியோவை நான் போடுறேன். இப்போ இந்த டெம்ப்ளேட்டோட பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக வேணும்னு நினச்சிங்க, இல்லை கூட வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த டைமர் ஐக்கான் யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், கட் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி கம்மியாக வேணும் அப்படின்னா இந்த டைமர் ஐக்கான் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அதுவே எக்ஸ்பேண்ட் பண்ணணும், ஸோ கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் உங்கள் விருப்பம் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒரு இமேஜு, அதுக்கப்புறம் அந்த லிரிக்ஸ்க்கு எஃபெக்ட் தான். ஸோ அது ரொம்பவே ஈஸி தான். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பேக்ரவுண்ட் இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு எப்போதும் போல் மேலே 3 டாட் இருக்கா, அதை கிளிக் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் சாங் எண்டு வரையுமே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இமேஜை கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஆக்சிலேட்டர் எஃபெக்ட் ஆட் பண்ணும்போது மேலே கீழே சைட்லாம் மூவ் ஆகும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவு ஃபஸ்ட்டு ஜூம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே பேக் வந்துட்டு அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. இமேஜ் கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது, அதனால் அது ஒப்பாசிட்டி அந்த மாதிரி நான் கம்மி பண்ணி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் அகைன் அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்டில் போங்க. எஃபெக்டில் போயிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆக்சிலேட்னு ஒரு எஃபெக்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி 2 இருக்கும். அதை அப்படியே கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணி அதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 0.60 கொடுத்துருங்க. கரெக்டாக போதும். அதுக்கப்புறம் மேக்னெட்டோட வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணி கரெக்டாக 15 கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த எஃபெக்ட் நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ இல்லை இன்னும் கொஞ்சம் கம்மியாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை அதிகமாகும் நினச்சிங்க அப்படின்னா அது 2 வேல்யூ கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணி பாருங்கள். அந்த எஃபெக்ட் நமக்கு கிடச்சிருக்கும். இப்போ லிரிக்ஸுக்கு ஒரு ரேண்டமாக 4 லிரிக்ஸ் இந்த மாதிரி மார்க் வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் லிரிக்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு +, கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ டெக்ஸ்ட்டில் போயிட்டு உங்களுக்கு தேவையான லிரிக்ஸை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நம்ம சேனல் நேமை நான் டைப் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபாண்ட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அல்கீரியா சான்சிஸ் மீடியம் அப்படின்ட்டு ஒரு ஃபாண்ட் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபாண்ட் நான் கொடுக்குறேன். அதை நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு டிக்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். கலர் ஒயிட் கலர் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு தேவையான இடத்துல கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுருங்க. இன்னுமே சைஸ் டிக்ரீஸ் பண்ணலான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு அந்த லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பேக்ரவுண்ட் இமேஜ் எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி சைஸை டிக்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து நார்மலாக எல்லா டெக்ஸ்ட்டையும் ஸ்மால் லெட்டரில் ஆட் பண்ணுங்கள். ஸோ கேபிட்டல் ஆட் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். நமக்கு ஏற்கனவே ஸ்மால் லெட்டர் ஆட் பண்ணால் கேபிட்டல் லெட்டர் மாதிரி தான் தெரியுது. ஸோ அதனால் தனியாக நம்ம கேபிட்டல் லெட்டர் ஆட் பண்ண வேணாம். ஸோ இதுக்கப்புறம் இந்த லிரிக்ஸை லாஸ்ட்டோட எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு மார்க்லேயும் போயிட்டு 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லிரிக் சேஞ்ச் பண்ணுறதா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பெருசாக எந்த எஃபெக்ட்டுமே கிடையாது. ஸோ அதில் வந்து சிம்பிளான எஃபெக்ட் தான். ஸோ அந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்டில் போயிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபேட் இன் ஃபேட் அவுட் எஃபெக்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. இப்போ இன்லையும் அவுட்லையும் ஒரு 20 கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு வேல்யூ ஓகே அப்படின்னா விட்ருங்க. அதுக்கப்புறம் ப்ளே பண்ணி பார்த்துட்டு வேல்யூ டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே எனக்கு வேல்யூ ஓகே மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ இதுக்கப்புறம் மேலே எமோஜி ஆட் பண்ணுவோம். அது பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோன் ஃபாண்ட் எமோஜி தான் யூஸ் பண்ணியிருப்போம். அதுலேயும் கொஞ்சம் பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. ஜஸ்ட் அந்த எமோஜி என்ன வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த எமோஜை டிரான்ஸ்பரன்சியாக மாற்றிக்கோங்க. அப்போ நமக்கு நார்மல் எமோஜியாக தான் ஷோ ஆகும். அதுவே ஐஃபோன் எமோஜி ஃபாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஐஃபோன் எமோஜி நமக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான இடத்துல கரெக்டாக அலைன் பண்ணுவீங்க. சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் குட்டியாகவே வைங்க. ஸோ இது சைஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 14, 12 கூட வைக்கலாம். ஏன்னா 14 வச்சுமே கொஞ்சம் பெருசாக தான் தெரியுது. ஸோ அதனால் நம்ம கம்மியாக வைக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த எமோஜை லாஸ்ட் வரை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே எல்லாமே கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு தான் நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜ் டக்குன்னு வர மாதிரி இருக்குது. ஏற்கனவே அந்த டெம்ப்ளேட் வந்து ஃபேட் ஆகி தான் வரும். ஆனால் இருந்தாலும் இதுவும் லைட்டாக ஃபேட் ஆகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபேட் இன் ஃபேட் அவுட் எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் ரொம்ப ஆட் பண்ண வேணாம். ஏற்கனவே அதில் ஆட் பண்ணியிருக்கனால லைட்டாக ஸோ ஒரு 10 இல்லை 20 ஸோ இந்த ரேஞ்சில் நம்ம கொடுத்துக்கலாம். நான் இப்போதைக்கு 10 கொடுத்து பார்க்குறேன். ஓகே 10 போதும் தான் நினைக்கிறேன். ஸோ ஓரளவுக்கு நல்லா தான் வந்திருக்கு.
ஸோ அதுக்கப்புறம் அவ்வளோதான். இப்போ பேக்ரவுண்ட் இமேஜுக்கும் நான் ஆட் பண்ண டெக்ஸ்ட்டுக்குமே சம்மந்தமே இல்ல. ஸோ அது கொஞ்சம் சம்மந்தப்படுத்துறதுக்கு லைட்டா பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டில போயிட்டு ஒப்பாசிட்டி இந்த மாரி நான் குறைச்சு வைக்கிறேன். ஸோ இப்பயுமே ஒழுங்கா தெரியல. ஸோ அந்த டெக்ஸ்ட் கலர நீங்க சேஞ்ச் பண்ணி பாருங்க. பேக்ரவுண்டுக்கு ஏத்த மாரி கலர சேஞ்ச் பண்ணுங்க. ஸோ பார்க்க நல்லாருக்கும். இதில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில், நம்ம டெலகிராம் சேனலில், வாட்ஸ்அப் சேனலில், இன்ஸ்டாகிராம் பாட்காஸ்ட்டில் எல்லாத்துலையும் நான் கொடுக்குறேன். 3லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3 லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ டாடா, பை பாய், see you.